ஸ்ரீயப்பதியான சிவன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழி முதலாயிரத்தில் 5ஆம் பத்து 1ஆம் திருமொழி வாக்கு தூய்மை நைச்ச அனுசந்தானம். பல கவிதைகள் எழுதியிருக்கான். அந்த கவிதைகள் காளிதாசனுடைய கவிதைகள்லாம் படிக்கிறது ரொம்ப ஸ்லாக்கியமாக இருக்கும், வினுவமாக இருக்கும். அதில் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு அப்படின்னு புஷ்பங்கள் இருக்கான். இந்த புஷ்பங்கள் நினச்சிக்குமா, அவன் தோட்டக்காரன் பறிக்கிறான் இல்லையா, ஒவ்வொரு புஷ்பமும் எதிர்பார்த்துட்டு இருக்குமா, என்னை விட்டுவிடாத என்னை விட்டுவிடாத. ஏன்னா நான் இப்படியே மலராகி மொட்டாகி மலராகி நீ என்னை பறிக்காமல் போயிட்டேன்னா நாளை கார்த்தாலைக்குள்ளே இந்த வெயிலில் பட்டு சரகாகி கீழே விழுந்துருவேன், வேஸ்ட்டாக போயிடும். அட்லீஸ்ட்டு நீ என்னை பறிச்சுன்னு போனேன்னா நீ 2 கீழே சேர்த்தாலும் அல்லது உன்னுடைய குழந்தைகள் தலையில் சூடினாலும் இல்லைன்னா நீ பெருமாளுக்கு சூடினாலும் அந்த பெருமாளுடைய திருவடியை அலங்கரித்தாலும் எனக்கு போகும். அதற்கப்புறம் நான் உருந்து விட்டாலும் பரவாயில்லை, கருகி விட்டாலும் பரவாயில்லை, சருகாகி விட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு எண்ணுமா. இது மலர்ந்து இருக்கிறது எண்ணுமா. இப்போ மலர்ந்து இருக்கிறது அப்படி எண்ணித்துன்னா அது நன்மையா தீமையா? மற்றதெல்லாம் என்ன பண்ணும், மற்ற பூக்கள்லாம். இதை இவன் பறிக்காம விட்டான்னா இந்த தோட்டக்காரனுக்கு அது நன்மையா தீமையா? பறித்து பகவானிடம் கொண்டு வந்து பகவானுடைய திருவடிகளில் சேர்த்தால் அது நன்மையா? இல்லை ஒரு பூவை அதனுடைய தழை இலை மரம் இவைகளிலிருந்து பிரிக்கிறானே அது தீமையா? தெரியல சுவாமி. ஏன்னா அது தெரிஞ்சவன் அவன் ஒருத்தன் தான் அப்படின்னு முடிப்பார் காளிதாசன். அதைத்தான் இவர் சொல்றார், நன்மை தீமைகள் ஒன்றும் அறியன் நாரணா என்னும் இத்தனை அல்லால். நான் அல்லல் படுறதுக்கு கொஞ்சம் நஞ்சமாக இருக்கு. யாரு பெரியாழ்வார் சாதிக்கிறார், நாமெல்லாம் எந்த மூல சுவாமி இல்லையா? எதும் இத்தனை அல்லால் புன்மையால் உன்னை புல்லுவம் பேசி புகழ்வான் என்று கண்டாய் திருமாலை. இது நன்மையா தீமையா ஒன்றுமே தெரியல, இழிந்த குணத்தினால கபடமா உன்னை கொண்டாடி தோத்திரம் பண்றானே பல பேர், அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியல சுவாமி அப்படிங்கிற. புன்மையால் உன்னை புல்லுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் திருமாலை. சில பேர் வாயால பேசுறா, சில பேர் மனசால பேசுறா இல்லையா? பல பேர் அப்படி தானே இருக்கா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னார் யாரு? நம்முடைய வள்ளலார். அந்த வள்ளலார் கடைசியினுடைய வைத்த வேலையை தீர்க்கிறதுக்கு திருவள்ளூர் தான் வந்தார். திருவள்ளூர் வீரராக பெருமான் தான் அவருடைய வைத்த வேலையை தீர்த்து வச்சான். அப்படிப்பட்ட வள்ளலார் சொல்றார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவாமை வேண்டும். அவன் உள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியில ஒன்றை பேசுறான். அதே தான் இவர் சொல்றார், புன்மையால் உன்னை புல்லுவம் பேசி புகழ்வான் என்று கண்டாய் திருமாலை. திருமாலை உன்கிட்ட வரவனே அது உண்மையா பேசுறானா பொய்யா பேசுறானான்னு தெரியல, ஆனா நான் அப்படி பேச மாட்டேன். யாரு? பெரியாழ்வார் சொல்றார், நான் அப்படி பேச மாட்டேன், நான் உண்மையைத்தான் பேசுறேன். ஏன்னா எனக்கு உன் மேல அந்த அளவுக்கு ஈடுபாடு. உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன் ஓவாதே நமோ நாராயணா என்பன் வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் வன்மை கண்டாயே. அதாவது இடைவிடாமல் நான் உன்னை என்ன சொல்லிருப்பேன், ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். எனக்கு என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய தாய் தந்தையர், என்னுடைய ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்தது இவை. இதிலிருந்து நான் பிளர மாட்டேன். மற்றவன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், இருந்தாலும் முன்னாடியே சொல்லி வச்சுட்டார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு இப்பயே நான் சொல்லிடுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவனுடைய நாமாவை சொல்லிகிட்டே இருக்கேன், நமோ நாராயணான்னு. தயவு செய்து நீ என்னை ஏற்றுக்கோ. வைஷ்ணவன் என்னும் வன்மை கண்டாயே. வைஷ்ணவன் அப்படின்னா திருமண் இருக்கவன் வைஷ்ணவன் அர்த்தங்களே. விஷ்ணு பதத்தை அனுபவிப்பவன், அனுசரிப்பவன், அனுசந்திப்பவன், விஷ்ணுவை ஏற்றுக்கொண்டவன் வைஷ்ணவன். அதாவது இதில் ஒரு வேடிக்கையாக ஒரு இது சொல்லுவா. நான் கிட்டத்தட்ட ஒரு நாம் 450 460 மணித்துணிகள், அதில் கொஞ்சம் முன்ன பின்ன நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாராயணியம் பேசுகிறோம், கம்பராமாயணம் பேசணும், ஆழ்வாருடைய திருமொழிகள் பேசுகிறோம், தேசிகனுடைய பாசுரங்கள் அதை பற்றி பார்க்குறோம். இருந்தாலுமே ஒரேடியாக பேசிகிட்டே இருக்கிறதுக்கு பல பேருக்கு ரிப்பீட்டடாக ஒரே கதையை சொல்ல முடியாது. ரிப்பீட்டடாக ஒரு
கதையை சொல்லவும் கூடாது. போர் அடிக்கும். ஏன் சுவாமி நீர் தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதை தான் சொன்னீர் அப்படின்னு தோணும். மற்ற இடத்துல வேறு இடங்களில் பேசுகிறதா இருந்தால் பரவாயில்ல. திருச்சியில் ஒன்று, ஸ்ரீரங்கத்தில் ஒன்று, கும்பகோணத்தில் ஒன்று, கொச்சியில் ஒன்றுன்னு பேசினா கொஞ்சம் மாற்றிக்கலாம். அங்கே இருக்கிற 2 பேர் தான், மற்றவெல்லாம் இருக்க மாட்டான். அந்த மாதிரி இந்த வைஷ்ணவன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே இதில் வேடிக்கையாக ஒரு கதை ஒன்று, சின்ன விஷயம் ஒன்று சொல்லுவா. ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். விபீஷணன் விஷ்ணு பக்தன், ராவணன் சிவபக்தன். ஏன்னா விபீஷணன் பெருமாளை சேவித்து சரணாகதி பண்ணின்றதுனால விஷ்ணு பக்தனான், ராவணன் சிவபக்தனா. இதை சாதிக்கிச்சே என்ன சொல்லுவான்னா, வேற ஒருத்தர் எழுதினது இது. விபீஷணோ நாம ராட்சசகா, ராவணன் சைவ ராட்சசகா. விபீஷணன் நாம ராட்சச, அவன் பேருக்குத்தான் ராட்சசன். ஆனால் ராவணன் சைவ ராட்சச, ராவணன் என்று சொன்ன போதே அவன் ராட்சச குணம் நமக்கு தெரிகிறது. அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லச்சே இந்த வேற ஒருத்தர் இதை எடுத்து சொல்கிற உபன்யாசகத்தை கலைஞர். விபீஷணோ நாம ராட்சசகா, அவன் நாமம் போடுற ராட்சசன். ராவணம் சைவ ராட்சசகா, அவன் சிவனுடைய பக்தனாய் விளங்கக்கூடிய ராவணன். இப்படின்னு அர்த்தம் கற்பிச்சுடுறான். அந்த மாதிரி வைஷ்ணவன் அப்படின்னா விஷ்ணு பக்தன். யார் யாரெல்லாம் விஷ்ணுவை பக்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களோ அனைத்தவர்களும் விஷ்ணு பக்தர்கள் தான், வைஷ்ணவர்கள் தான். அடுத்த பாசுரம். நெடுமையால் உலகேழும் அலைந்தாய் நின் மலா நெடியாய், அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா, குறை சோர் இவை வேண்டுவதில்லை, அடிமை என்னும் அக்கோ இன்மையாலே அங்கங்கே அவை போதரு கண்டாய், கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்தவன் தலை கோள் விடுத்தானே. அதாவது கோ இன்மை அப்படின்னா, கோன்னா கோயில், கோன்னா அரசன், உலகத்திற்கே அரசனாக விளங்கக்கூடியவன் பெருமாள். அவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடம் கோயில், அப்படி எடுத்துக்கலாம். கோ இன்மை அப்படின்னா அரண்மனை, பகவத் சன்னதியோ அரண்மனையோ அரசன் இருக்கக்கூடிய இடம். கோயின்மை அப்படின்னா தமிழில் இன்னொரு வார்த்தை இருக்குது, மேன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா தமிழில் ஒவ்வொரு எழுத்துக்கும் பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஆலேருந்து ஆரம்பித்து காலேருந்து ஆரம்பித்து பலவிதமான அர்த்தங்கள் ஒன்றுத்துக்கு உண்டு. கோயின் மை அப்படிங்கிறதுனால இதை இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா மேன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குன்னு சொல்கிறார். நெடுமையால் உலகேழும் அடைந்தாய், அதாவது நீ சின்ன வாமனாய் திருவிக்கிரமனாய் வளர்ந்து உலகேழும் அளந்தாய். இங்கே பாருங்க, ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார். நெடுமையால் உலகேழும் அளந்தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாமனாவதாரம் நிறைய கேட்டிருக்கோம் சுவாமி, எக்கச்சக்கமாக கேட்டிருக்கோம். இதில் மூவுலகும் ஈரடியால் அப்படின்னு வேறொரு இடத்துல ஆழ்வார் சாதிப்பார். அது மூ உலகம். அப்போது மூ உலகு இது என்ன? 7 உலகு, உலகு 7 அளந்தாய் அப்படின்னு எக்ஸ்பேன்ஷன் தான். வெரி சிம்பிள். ஒரே வார்த்தையில் சொன்னால் நம்மளுக்கு இங்கிலீஷில் சொன்னால் சீக்கிரம் புரிஞ்சிடும் இல்லையா? எக்ஸ்பேன்ஷன். ஏன்னா அடி அளக்கிற போது கீழே அளக்கிற பெருமாள் நின்றுட்டு இருக்கான், மேலே தான் வளர்ந்துன்னு இருக்கான். மேலே இருக்கக்கூடிய 7 உலகங்களை தான் முதல்ல அளக்கிறான். அதனால தான் நெடுமையால் உலகேழும் அலைந்து, நெடுமையால் நெடியவனாக நீ தோன்றி வளர்ந்து கொண்டிருக்கும் போது மேலே இருக்கக்கூடிய உலகேழும் அளந்தாய் நெடுமாலே. நின்மலா நெடியாய், நீ பெரியவன். நெடியாய்னா நீ பெரியவன், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டாம், நீ என்னை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சிந்திக்கவே வேண்டாம். நீ என்னை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சிந்திக்க வேண்டாம், ஐயுற வேண்டாம். கூரை சோரிவை வேண்டுவதில்லை. உனக்கு எந்த விதமான கூரை அப்படின்னா ஆடை, கூரைப்புடவைன்னு நாம் சொல்கிறோம். கூரைனா ஆடை. இதை வேண்டுவதற்கு அந்த சேலையோ மற்றதோ சோறோ எதுவுமே வேண்டாம். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் வேண்டியதில்லை. அதுதான் அதுக்கு அர்த்தம். அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய்.
அடிமை. இவன் யாரு? உன்னுடைய அடிமை. உன்னுடைய திருவடியையே என்றும் மையுள்ளே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவன் அடிமை இல்லையா? அதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவன். அங்கங்கே அவை போதரும் கண்டாய் கொடுமை கஞ்சனை கொண்டு நின் தாதை கோத்தவன் தாதை. அதாவது கம்சனை கொன்றவன். அதுதான் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம் ஸ்ரீமன் நாராயணியத்தில். பகவான் விருஷபூமியிலேருந்து மதுராபுரிக்கு வந்திருக்கார். மதுராபுரியில் அப்படியே சோலையை எல்லா இடத்தையும் பார்த்துட்டே வரார். ஒரு கூனிக்கு வாழ்வழிச்சார். இப்படி ஒவ்வொருத்தனையாக பார்த்துட்டு வண்ணானையும் மற்றவர்களையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கார். அடுத்த வாரம் 2 விதமான சம்ஹாரங்கள். அதில் முக்கியமானது கம்சனுடைய வதம். அடுத்து இதில் அடிமை என்னும் அக்கோயின்மை அப்படின்னா நான் அடிமை, இந்த அடிமையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிக்கலாம். அடிமை என்னும் அக்கோயின்மை அப்படின்னா உன்னை யார் தொழுகிறானோ அவனுக்கு அடிமை என்ற விலங்கு விலகிவிடுகிறது அப்படிங்கிறார். இது தத்துவம். யாருடைய தத்துவம்? நம்முடைய ஸ்ரீமத் ராமானுஜருடைய தத்துவம். விசிஷ்டாத்வைதத்தினுடைய ஃபிலசாபிக்கல் ரீச் அப்படின்னு சொன்னோம்னா அது இன்னொன்று பார்க்க போகிறோம், இன்னொரு 2 பாசுரம் கழிச்சு. அப்படிப்பட்டதொரு தத்துவம் இந்த வார்த்தையில் அடங்கியிருக்கு. நீ பகவானை சேரும் வரைக்கிலும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றல்ல. அவன் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டானேயானால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறல்ல. அதைத்தான் அவர் சிம்பிளாக சொல்றார். அங்கங்கே அவை போதரும் கண்டாய் கொடுமை கஞ்சனை கொண்டு நின் தாதையை கோத்தவன் தலை கோள் விடுத்தானே. அடுத்த பாசுரம். தோட்டம் இல் அவன் ஆத்தொழு ஓடை துடவையும் கிணறும் இவையெல்லாம் வாட்டமின்றி உன் பொன்னடி கீழ் வனப்பகம் வகுத்து கொண்டிருந்தேன். நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது நச்சுவர் பலர் கேழல் என்று ஆகி கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே குஞ்சரம் வீழ கொம்புசித்தானே. குஞ்சரம் அப்படின்னா யானை. இதை தான் நான் போன பாசுரத்தில் சொன்னேன். 2 வதங்கள் இருக்குன்னு. குஞ்சரம் வீழ கொம்புசித்தானே அப்படிங்கிறது. அதாவது தோட்டம் ஒப்புரவற்ற வராகமூர்த்தி. இவர் சொல்கிறது வராகமூர்த்தியை பற்றி. முதல்ல நம்ம பார்த்தது திருவிக்கிரமாவதாரம், இங்கே வராக அவதாரம். ஏன்னா பூமியை தாங்கி வந்தவன். தோட்டம் இல் அவன் ஆத்தொழு ஓடை துடவையும் கிணறும் இவையெல்லாம் வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே அப்படின்னா எல்லாமே உன்னுடைய பொன்னடிக்கு கீழே இருக்குது. முதல்ல அங்கே பார்த்தோம் அந்த பாசுரத்தில். நெடுமையால் உலகேழு மணந்தாயின்னு அது மேலே போகிறத சொல்லிட்டார். இங்கே என்ன சொல்கிறார்? உன் பொன்னடி கீழே இருக்குன்னு சொல்கிறார். இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பொன்னடி கீழே இருக்கக்கூடியதை வகுத்து கொண்டிருந்தேன், நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதாவது குவலையாபீடத்தின் தந்தத்தை ஒடித்தவன் யாரு? நீ. தோட்டமும் மனைவியும் பசுவும் பசு புல்லுக்கட்டு ஆடு அது இல்லை. பசு, அதனுடைய கட்டக்கூடிய தொழுவம், நீரோடை, விளைநிலம், கிணறு எல்லாம், இது எல்லாம் எங்கே இருக்கு? உன்னுடைய திருவடியினுடைய சம்பந்தத்தோட திருவடி கீழே இருக்கு. இவை அனைத்தும் உன்னுடைய திருவடி கீழ் திரளுவதை அடியேன் எண்ணியிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதெல்லாம் வேண்டுறேனோ, சுவாமி எனக்கு நாளைக்கு அடுத்தால ஒரு 10 படி அரிசி வேணுமா, நீர் கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கு. நான் கிணறு தோண்டின்னு இருக்கேன், சுவாமி எனக்கு கிணத்துல சீக்கிரமாக 40 அடியில் நீர் வரணும். மதுரையில் திருச்சியில் தோண்டினா 400 அடி போகிறது. அந்த மாதிரி இல்லாமல் 40 அடியில் எனக்கு தண்ணி வரணும் அப்படின்னா உடனே நீர் கொடுத்துரு. பசுமாடு ரொம்ப நாள் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, கண்ணு போடலை அப்படின்னா அடுத்த ஓரிரு வருடங்களில் அதற்கான ஏற்பாடும் நடந்துடுறது. இப்படி எல்லாத்தையுமே நீரோடையாகட்டும் தொழுவமாகட்டும் எல்லாவற்றையும் உன் காலடிக்கு இருக்க வைத்து கொண்டு எனக்கு அருளுகின்றாயே, உன்னை நான் என்னென்று சொல்வேன் இப்படின்னு சாதிக்கிறார். உலகிலுள்ள மனிதரோடு இருப்பது வருத்தமாயுள்ளது, ஏனெனில் எல்லாவற்றையும் நீ அருளுகிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நான் விருப்பத்தோடு தானே உங்ககிட்ட கேட்டேன். இப்போ எது உங்ககிட்ட கேட்குறேன்? நான் எல்லாருக்கும்
எனக்கு எது வந்தாலும் பரவாயில்ல சுவாமி, எனக்கு மோட்சத்தை மட்டும் கொடு அப்படின்னு கேட்குறாளா? இல்லையே. விருப்பம் எதன் மேல் அதிகமாக இருக்கிறது? மனைவி மக்கள் மேல் இருக்கு, பசு கூட்டங்கள், ஆடு மாடு இந்த விலங்குகள் மேலே இருக்கு. இன்னைக்கு பல பேருக்கு நாய் பூனை மேலே இருக்கு அக்கறை, அன்பு எல்லாம். மனுஷா கிட்ட இல்லை. மனுஷியா வந்து விரட்டி அடிக்கிறான். அவாத்தில் இதெல்லாம் வளர்க்கக்கூடாது தான் வளர்த்துட்டுருக்கா. அது போட்டோம். அடுத்தது மனைவி மக்கள் மேல் இருக்கு, தோட்டம் துறவு மேல் இருக்கு, அதாவது இந்த பூமியின் மேல் பற்று இருக்கு, பணத்தின் மேல் பற்று இருக்கு. இப்படி எல்லாத்தின் மேலேயும் எனக்கு பற்று இருக்கு. இவ்வளோத்தையும் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்க, இருந்தாலும் நீ கொடுத்துட்டு இருக்க. நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மானிடனுக்கு எதையெல்லாம் அரிதாக கிடைக்கக்கூடியதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமாக எதுவுமே கிடைக்கிறதில்ல சுவாமி. உழைக்காமல் எதுவும் உன் கைக்கு வாராது. நீ உழைத்தால்தான் உனக்கு வரும். மானிடருக்கு அரிது, எதுவுமே மானிடருக்கு ஈஸி கிடையாது. உழைக்கணும். நச்சுவர் பலர் கேழல் என்றாகி ஒன்றாகி, எதையுமே நாம உழைத்து அதன் மூலியமாக ஈட்ட வேண்டும். பக்தியும் அப்படித்தான். நினைச்ச உடனே எதுவுமே வர்றதில்லை. நம்முடைய உழைப்பை போட்டாலுமே பல சந்தர்ப்பத்தில் வர்றதில்லை. கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே குஞ்சரம் வீழ கொம்பு சுத்தானே. கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே, அது என்ன கோட்டு மண் கொண்ட கொள்கையினாலே? அல்பம் எண்ணிக்கு பிறந்தவர் இறக்கை திண்ணம். ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது? ஒரு கார்டு கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கான். டேட்டு போடாமல் கார்டு இருக்குது. டேட்டு போட்டிருக்கான், நமக்கு தெரியல. அந்த டேட்டு எக்ஸ்பைரி டேட் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த மண்ணை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த மண் நம்ம சுமக்க போகிற மண் எனக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குது, 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குது, 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணை இருக்குது, 40,000 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு உட்காருக்கும். மண் கொண்ட கொள்கையினாலே. வெறும் மண், ஒன்றும் கிடையாது. அந்த மண்ணை ஆளக்கூடியவன் யாரு? அதுவும் நீதான். அப்படிப்பட்ட நீ உன்னுடைய திருவடி சம்பந்தம் எனக்கு திருவடிகளில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாம் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அடுத்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். இதை நம்ம திருமழிசை ஆழ்வார் இந்த பாசுரத்தை ஈக்குவலாக சொல்லிருக்கார் பாருங்க. படைத்த பார் இடந்து அளந்து உண்டு உமிழ்ந்து பவ்வநீர் படைத்து அடைத்து அதற்கிடந்து முன் கடைந்த பெற்றியோய் மிடைத்த மாலி மாலிமான் விலங்கு காலன் ஊர்புக படைக்கலம் விடுத்த பல்பட தடக்கையானே. பல்பட தடக்கையானே. இதே மீனிங் தான். படைத்தாய். நீ எதையோ படைச்சிருக்க. பார் இழத்து, இந்த பாரில் இருக்கக்கூடிய, பார்னா பூமி, இந்த பூமி இடத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் படைச்சிருக்க. நான் எதெல்லாம் கேட்குறேனோ அதையெல்லாம் தர்றதுக்கு நீ சித்தமாக இருக்க. நான் முயற்சி எடுக்கிறேன். எனக்கு இன்றைக்கி வாங்குகிற சம்பளம் 2 லட்ச ரூபா போகிறல. மனைவி குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஏறிண்டே இருக்குது. இன்றைக்கி போய் கேட்டால் 1.5 லட்சங்கிறான் எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு. அப்படின்னா நான் இது 10வது முடிக்கிறதுல எப்படி வளரணும்? அதனால் எனக்கு என்ன பண்ணணும்? சேலரி இன்க்ரீஸ் வந்துட்டே இருக்கணும். சேலரி இன்க்ரீஸ் வரணும்னா நான் இன்னும் உழைச்சுட்டே இருக்கணும். அதுக்கு வீடு வேணும், நிலம் வேணும், ஏசி வேணும். ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே. இந்த பார் இடத்து அளந்து அது உண்டு உமிழ்ந்து, இது எல்லாமே யாரு? நீ அளந்து, நீ அதை உண்டு, நீ உமிழ்ந்தது. எதுவுமே என்னதில்லப்பா, எல்லாம் ஒன்று தான். பவநீர் படைத்தடை கிடந்து முன்கிடந்த பெற்றியோய். இதெல்லாம் நீ வச்சுட்டு இருந்த. முன்னாடி உங்ககிட்ட இருந்தது, நான் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கேன். இப்போது ஏன் சில பேர் சொல்கிறாளே, நம்ம வாங்குகிற லேண்டு கூட நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. நாம் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான். இது அரசாங்கத்தின் சொத்து தான் எதுவுமே. அந்த சொத்து நாம் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பொழுது அரசாங்கம் நினைத்தாலும் அதை எடுத்துக்கொள்வதற்கான தகுதி அரசாங்கத்தினிடம் இருக்கிறது. அதே மாதிரி தான் பகவான்.
பகவான் தான் இதை படைத்தான், அவனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதி எனி டைம் இருக்குது. அப்படிப்பட்ட இருந்தாலும் விண் கடந்த சோதியாய் விளங்க ஞான மூர்த்தியாய் பண் கடந்த தேசமேவு பாவநாசநாதனே எண் கடந்த யோகினோடு இறந்து சென்று மாணியாய் மண் கடந்த வண்ணம் நின்று யார் மதிக்க வல்லரே. என்னென்ன பாட்டு திருச்சந்தவர்த்தம் அப்பா. சரி பார்க்கலாம். அதனுடைய விளைவாக வரக்கூடியது, கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியேன் நான் உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை ஓவாதே. இந்த அவ்வை பாட்டி சொல்லுவார், ஒரு நாள் உணவை ஏழென்றால் ஏழாய். என்ன ஒரு நாளைக்கு இரு என்றால் இருக்க மாட்டாய், இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய். ஒரு நாளைக்கு பசியோடு படுத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 நாள் முடிகிறது. இந்த அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லை, சார்தத்தன்னைக்கு ஏதோ தப்பி தவறி ஒரு 2-3 மணி நேரத்தில் இருந்துட முடிகிறது. மற்ற நாளில் தவிச்சு போகிறதே உடம்பு. 2 வேளைக்கு சேர்த்து சாப்பிடுன்னு அந்த வயிறு சாப்பிட்றதா. இடும்பை கூழ் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது அப்படின்னா அந்த மாதிரி ஓவாதே நமோ நாராயணா என்று எந்நாளும் இருக்க எமர் சாமவேத நான்மலர் கொண்டு உன் பாதம் நன்னா நாள் அவை தத்து உருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே. சாப்பிடாம பட்டினி இருக்கக்கூடிய நாள் தான் எது? எந்தெந்த நாட்களை உன்னுடைய திருவடி சம்பந்தம் இல்லாமல் உன்னுடைய திருவடியை நான் காணாமல் இருக்கிறேனோ அது எல்லாமே, அப்படிப்பட்ட நாட்கள் எல்லாமே பட்டினி உறும் நாட்கள் அப்படின்றார். ஆனால் இதில் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எண்ணா நாளும் இருக்கு எகர் சாமவேத நான்மலர் கொண்டு. சாமவேத நான்மலர் கொண்டு அது என்ன சுவாமி? சாமவேதம் நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு போயிட்டு வருவோம். சாமவேத நான்மலர் கொண்டு அப்படிங்கிறார். சாமவேதம் நமக்கு தெரியும், த்ரைன்னு சொல்லுவார் வேதங்கள். ஏன்னா அதர்வண வேதம் இந்த 3லிருந்து வந்தது, ருக் யஜுர் சாம அதர்வண. இதில் சாமவேதல் 1549 சாகைகள் கொண்டது. கிட்டத்தட்ட அதில் 75 சாகைகள் ரிக்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட சாகைகள். இது மியூசிக் முதல்ல போட்டதே சாமவேதம் தான். அதாவது இசை உண்டானதே சாமவேதத்தினுடைய பகுப்பாய்வில் தான் இசை உண்டானது. இந்த வேதம் மெயினாக என்னோட சாந்தோக்கிய உபனிஷத்து, கேன உபனிஷத்து, இதில் இந்த 2 உபனிஷத்தை அடக்கி கொண்டது. சரி சுவாமி, உபனிஷத்துனா என்ன? அந்த சாக்கைன்னு முதல்ல பார்த்தோம் இல்லை, அந்த சாக்கை சாந்தோக்கிய உபனிஷத்து தலவகார சாக்கை அப்படிங்கிறதும், கேன உபனிஷத்து தலவகார சாக்கைனும் சாந்தோக்கிய உபனிஷத்து கௌதம சாக்கையிலையும் இருக்கு. இந்த சாக்கைனா என்ன? சாமான்யமாக வேதத்துக்கள் உபனிஷத்துக்கள், இந்த வேதங்களுக்கு 4 பாகங்கள் உண்டு. நம்ம முதல்ல இந்த தத்துவங்கள் ஆரம்பிக்கிச்சே அதை பார்த்தோம், இருந்தாலும் விரிவாக பார்க்கல, கொஞ்சமாக பார்த்தோம். வேதங்களுக்கு உண்டான பாகங்கள், அதற்கு உண்டான வேத அங்கங்கள், இப்படி ஒன்றா பார்த்தோம். 4 பாகங்கள் அப்படிங்கிறது தெரியும். சம்ஹிதை, பிரமாணம், ஆரண்யகம், உபநிஷதம், இந்த 4 பாகங்கள். சம்ஹிதை அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை மாறிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சம்ஹிதை அப்படின்னா கடவுளால் தரப்பட்ட மந்திர தொகுப்புன்னு அர்த்தம். அதுவே கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்து சிம்ஹிகை அப்படின்னா ராமாயணத்துக்கு போயிடும் அந்த வார்த்தை. பிரமாணம் அப்படின்னா நமக்கு தெரியும், எது எதெல்லாம் உரைக்கப்படுகிறதோ, பிரமாணமாக கொடுக்கப்படுகிறதோ அதெல்லாம் சடங்குகள், வழிமுறைகள் என்று சொல்லக்கூடியது பிரமாணங்கள். அடுத்தது ஆரண்யகம். ஆரண்யகம் அப்படிங்கிறது இப்போ நாட்டில் வாழலுக்கு காட்டுறது பிரமாணம். காட்டில் இருக்கக்கூடிய முனிவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது, அவர்களுக்குன்னு ஒரு தனி பாகுபாடு இருக்குது. அது என்னென்னு விரிவாக அப்புறம் பார்ப்போம். அவர்கள் சொல்லக்கூடியது ஆரண்யகம். அடுத்ததாக வரக்கூடியது தான் தத்துவ உரைகள், அதனுடைய எக்ஸ்பான்ஷன், விளக்கங்கள், இவையெல்லாம் சொல்லக்கூடியது தான் உபநிஷத்துக்கள். நீ சத்து, இது சத்து இல்லை, சத். சத்துன்னா நமக்கு தெரியும், சத்தான வித்துக்கள், முத்துக்கள் அப்படின்னு. அதனுடைய சப்ஸ்டியூஷன், அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு அர்த்தம். சப்ஸ்டியூஷனுங்கிறது வேற மீனிங், நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுக்கு? இந்த வேதங்களுக்கு. நீ சத், இது சத்தாக அமையக்கூடியது. சரி சுவாமி,
உபனிஷத்துன்னு சொல்கிறோமே அப்படின்னா பிற்காலங்களில் உபனிஷத் என்றும் வழங்கப்படுகிறது. ஷத் அப்படின்னா அந்த ஷத் அப்படின்னா எதில் ஆரம்பிக்கிறது அப்படின்னா பல பேருக்கு நம்ம சாதாரணமாகவே தெரியும். பேசிக் ஷரத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷ அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட்டில் உருவாகக்கூடிய வார்த்தை ஷரத். அதான் ஷரத் அப்படின்னா நிறைய விஷயங்களை தன்னுள் அடக்கி கொண்டது அப்படின்னு ஒரு மீனிங். அதனால் அது எப்படி அக்செப்ட் பண்ணிட்டான்னா உப ப்ளஸ் நீப ஷத் அப்படின்னு அடக்கி கொண்டார். இந்த முதல்ல முக்திகா உபனிஷத்து அப்படின்னு ஒரு உபனிஷத்து. இந்த முக்திகா உபனிஷத்தில் சொல்கிறாராம் ராமன் அனுமன் கிட்ட சொல்கிறார். முக்திகா உபனிஷத்தில் எப்போ சுவாமி ராமனுக்கு இதெல்லாம் கிடச்சிது, டைம் கிடச்சிது? வேதாந்த தேசிகன் எடுக்கிறார். அவருடைய ஹம்ச சந்தேசம் பார்க்கலாம். ராமன் அனுமன்கிட்ட சொல்கிறாராம், முக்திகா உபனிஷத்தில் எப்படி இருக்கா, 108 உபனிஷத்தில் இருக்குப்பா. அந்த 108 உபனிஷத்தில் ஒரு உபனிஷத்து முக்திகா உபனிஷத்து அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறாராம். அந்த டீட்டெயில்ஸை சொல்லிட்டு வரச்சே இந்த பல உபனிஷத்துக்கள் நமக்கு தெரியும். மேஜராக ஒரு 10 உபனிஷத்து, 108 உபனிஷத்துக்கள்னு சொல்கிறோம். அதில் மேஜராக இருக்கக்கூடியது 10 உபனிஷத்துக்கள் இருக்குது. அதை தவிர 24 உபனிஷத்துக்கள் சாமானிய வேதாந்தத்தை சொல்லக்கூடியது. வேதம், வேதாந்தம், வேதாங்கம் இப்படி போகிறது. இந்த சாமானிய வேதாந்தத்தை சொல்லக்கூடிய உபனிஷத்து 24 உபனிஷத்து. இந்த 24ன்ற வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வேதாந்தம் அப்படிங்கிறது முதல்ல பார்த்தோம், அதையும் விரிவாக பார்க்கலாம். ஆனால் 24 சாமானியம், அதாவது மனிதனுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்லக்கூடியது. காயத்ரி மந்திரம் 24 எழுத்துக்கள் கொண்டது. காயத்ரி ராமாயணம் அதை ஆரம்பித்ததாம். ராமாயணத்தை அந்த ஸ்லோகங்களை, வால்மீகி ராமாயணத்தினுடைய ஸ்லோகங்களை 1000 ஸ்லோகங்களுக்கு ஒன்றாய் சுருக்கி 24,000 ஸ்லோகங்களை இந்த 24 எழுத்துக்களாக ஆரம்பித்து அதை சொன்னது தான் 24. அதே மாதிரி தான் உபனிஷத்துக்களில் 24 உபனிஷத்துக்கள் சாமானிய வேதாந்தத்தை சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள். அடுத்தது யோகம். இப்போது அதிகமாக யோக நிஷ்டை அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த யோகத்தை பற்றி சொல்லக்கூடியது 20 உபனிஷத்துக்கள் யோகத்தை பற்றி சொல்கிறது. அதற்கு அடுத்து யோகம் பண்ணினா அடுத்து என்ன வரணும், நமக்கு பிறவியினிலிருந்து ஆசை விட வேண்டும். அப்படின்னா என்ன வேணும், சந்நியாசம். அந்த சந்நியாச வேதாந்தத்தை பற்றி சொல்லக்கூடிய உபனிஷத்து 17 உபனிஷத்துக்கள். மிச்சம் இருக்கிறது விஷ்ணுவை பற்றி சொல்லக்கூடிய வைஷ்ணவ உபனிஷத்து அப்படின்னு சொல்லக்கூடிய 14, சிவனை பற்றி சொல்லக்கூடிய சைவ உபனிஷத்துக்களாக 14, சாக்தம் சக்தியை பற்றி சொல்லக்கூடிய 9 உபனிஷத்துக்களும், மொத்தம் 98 + 10 108 உபனிஷத்துக்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த உபனிஷத்துக்கள். இது 108 உபனிஷத்துன்னு ராமன் சொன்னது முக்திகா உபனிஷத்தில். இந்த 108 உபனிஷத்தில் எக்ஸ்பான்ஷன். இதில் 108 இது நம்ம முதல்ல சொல்லிட்டோம். உபனிஷத் எதை சார்ந்தது, வேதங்களை சார்ந்தது. ரிக் வேதத்தை சார்ந்தது 10 உபனிஷத்து. இதில் கிருஷ்ண யஜுர் வேதத்தை சார்ந்தது 32 உபனிஷத்து. இதில் ஒன்னொன்றுத்துக்கு சாக்கை இருக்குது. இதில் ஈசாவாசிய உபனிஷத்தில் வரைச்சே அழகான வாக்கியம் இருக்குது பாருங்க. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண முதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 10 மேஜர் உபனிஷத்து சொன்னோமே, அதில் ஈசாவாசிய உபனிஷத்து கடோபனிஷத்து சொல்கிறோம்ல, அது ஈசாவாசிய உபனிஷத்தில் வரக்கூடிய ஒரு சாகை. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறோம். இப்போது இதில் வரைச்சி ஸ்லோகம்னு சொல்கிறோம், வேறொரு இடத்துல வரைச்சி பாசுரம்னு சொல்கிறோம், இன்னொரு இடத்துல வரைச்சி சாகைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி 10 வேதத்தை சார்ந்தது உபனிஷத்துக்கள் 10 ரிக்வேதத்தை சார்ந்தது. கிருஷ்ண யஜுர் சார்ந்தது 32, சுக்ல யஜுர் சார்ந்தது 19. இந்த கிருஷ்ண யஜுர்னா என்ன, சுக்ல யஜுர்னா என்ன சுவாமி? கிருஷ்ணன்னா கருப்பு, சுக்லன்னா வெள்ளை. ராமன், பலராமன், கிருஷ்ணன், இதை வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அடுத்தது 16 உபனிஷத்துக்கள் சாமவேதத்தை சார்ந்தவை. மித்தம் இருக்கக்கூடிய 31 உபனிஷத்துக்கள் அதர்வண வேதத்தை சார்ந்தவை. இந்த உபனிஷத்துக்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அது எந்த வேதங்களை சார்ந்ததுன்னு தெரிஞ்சு போச்சு, என்னென்ன சொல்ல வர்றதுன்னு தெரிஞ்சு போச்சு.
இல்லையா? இதில் மிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லிகிட்டே வரைச்சு சில எல்லாத்தையும் ஒரே டயத்தில் கண்டுபிடிச்சிடல, எல்லாத்துலேயும் ஒரே சந்தர்ப்பத்திலையும் எடுத்து வெளியில் விட்டுறல. ஒன்றுடைய 1008 நாமம் நமக்கு தெரியும் அப்படின்னா 1008 நாமம் ஒரே சந்தர்ப்பத்தில் சொல்ல முடியுமா? முடியாது. ஒவ்வொரு நாமாக சொல்லிட்டு வரணும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டதாக அறியப்படுகிறது ஈசாவாசிய உபனிஷத்து, சாந்தியோ உபனிஷத்து, பிரகதாரண்ய உபனிஷத்து. இந்த அதற்கடுத்தது அடுத்த ஸ்டெப்பாக வரக்கூடியது ஒரு 700-800 வருஷங்களுக்கு முன்னாடி வந்ததாக சொல்லக்கூடியது ஐதரேய உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து. இந்த தைத்திரிய உபனிஷத்து அப்படின்னா அதற்கு உரிய இந்த ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் பெரிய விஷயங்கள் இருக்குது. அதற்கடுத்தத பிரஷ்னோபனிஷத்து, கேனோபனிஷத்து, கடோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து. இது அடுத்த ஒரு 700-800 வருடங்களுக்கு அப்புறமாக, அதற்கு முன்னதாக 600-700 வருடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதாக, ஃபாலோ பண்ணப்பட்டதாக வருகிறது. கடைசியில் கௌஷிதகி உபனிஷத்து, மைத்ரி உபனிஷத்து, ஸ்வேதாசுவதர் தரம் உபனிஷத்து இவைகளெல்லாம் அடுத்து வந்ததாக சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட உபனிஷத்துகள் இதை தான் இவர் சொல்கிறார். ஓவாதே ஓம் நமோ நாராயணா என்று எந்நாளும் இருக்கு எகர் சாமவேத நான்மலர். ஒரு வேதத்துக்குள்ளே அந்த அஷ்டாட்சரத்தினுடைய பலன் இருக்குன்னா அதை விரிவாக்கம் செஞ்சுட்டு போக 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 அப்படிப்பட்ட இந்த உபனிஷத்துக்களெல்லாம் அடக்கியதாக இருக்கக்கூடிய வேதங்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய சாம வேதத்திலே இருக்கக்கூடிய சாகைகள் எப்படிப்பட்டது, இவைகளெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு உபனிஷத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா கிட்டத்தட்ட 108 உபனிஷத்திற்கு வேணா இந்த நாராயணியை முடிச்சுட்டு அதற்கப்புறமா இந்த உபனிஷத்தை பற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் ஃபிலசாபிக்கல் திங்கிங் இருக்கக்கூடியது. ஏன்னா நம்ம இவருடைய வேதாந்த தேசிகருடைய தேசிக பிரபந்தம் எடுக்கச்சேவே பார்த்தோம். அதுலேயே வர்றது நிறைய ஃபிலசாபிக்கல் திங்கிங் தான் அதிகமாக வருது. கதைகளும் கட்டுரைகளும் நம்ம நாராயணியத்துலேயோ அல்லது 108 திவிதேசத்துலேயோ மற்றதுலேயோ கம்பராமாயணத்துலேயோ கதைகள் கட்டுரைகள் வந்துடும். இந்த உபனிஷத்துக்கள் எடுத்தாலோ அந்த வேதாந்த தேசிகனுடைய இது எடுத்தாலோ கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சுவாமி. இந்த உபனிஷத்துக்களில் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு உபனிஷத்தில் என்னென்ன இருக்குது. ஏன்னா இப்போ தமிழில் எடுத்துனோம்னா 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேற்கணக்கு நூல்கள். அகத்தியம் ஆரம்பித்து, தொல்காப்பியம் ஆரம்பித்து, மூதுரை ஆரம்பித்து, அப்படியே நன்னறி, இன்னா 40, இனவை 40, கார் 40, களவழி 40, இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரும். 14 கீழ்கணக்கு, மேல்கணக்கு, அதுக்கடுத்து 5 பெரும் காப்பியங்கள், 5 சிறும் காப்பியங்கள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200-250 நமக்கு தெரிந்த நூல்கள் இருக்குது. அந்த மாதிரி இந்த உபநிஷத்துக்களுடைய சாரத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும், அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு உபனிஷத்தை எடுத்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த உபனிஷத்தை பூர்ணமித்தம், பூர்ணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இவர் நிறைய சொல்லியிருக்கார். யார்? நம்ம திரும்பி அகைன் நம்ம போக வேண்டியது என்ன, எவ்வளோ ஆழ்வார்கள் இருந்தாலும் ஏகமூர்த்தி, 3 மூர்த்தி, 4 மூர்த்தி, நன்மை சீர் போகமூர்த்தி, புண்ணியத்தின் மூர்த்தி, எண்டில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சயனமாய் நலம் கடன் கிடந்து மேல் ஆகமூர்த்தி ஆயவண்ணம் என்கொல்லாதி தேவனே. எல்லாமே நீ தான். ஒரு பூர்ணத்திலேருந்து ஒரு விளக்கிலேருந்து இன்னொரு விளக்கு எடுக்கும்போது அந்த விளக்கு குறைந்து விடுகிறதா அணைந்து விடுகிறதா? இல்லை, பூர்ணம் பூர்ணமாக இருக்கு. பூர்ணத்திலிருந்து வேறொரு பூர்ணத்தை நாம் எடுக்கும்போது இந்த மாதிரி மீனிங் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதிலிருந்து தான் வேத அங்கங்கள் வந்தது, இதிலிருந்து தான் இதிகாச புராணங்கள் வந்தது. எவ்வளவு புராணங்கள்! இதையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா, சந்தர்ப்பம் இருந்தது அப்படின்னா அதை பற்றி பின்னாடி யோசிப்போம். இப்போது கண்ணா நான்முகனை படைத்தானே, இது தெரியும் நமக்கு. நான்முகனை பகவான் படைத்தான் தன்னுடைய நாபிக்கமலத்திலிருந்து. காரணா, கரியாய். கரியாய்னா கரி அப்படின்னா நிறைய மீனிங் இருக்குது. சாதாரண வார்த்தை கருப்பாக இருக்கக்கூடியவனே, அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கரிய திருமேனி உடையவனே அப்படின்னு சொல்லலாம். கரியாய் அப்படின்னா இக்கு ப்ளஸ் அரியாய், கரி இல்லையா? அரியாய் இக் அப்படின்னா அந்த இக்குன்னு சொல்லி பாருங்க மனசுக்குள்ள. இக் அப்படின்னா
அடி நாபியிலேருந்து வரக்கூடியது. எந்த வார்த்தை வரணும்? அரிங்கிற வார்த்தை அடி நாபியிலேருந்து வரக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியவரையேன்னு அர்த்தம். கரியாயினா விடுவோம். அடியேன் நான் உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை. ஒரு நாள் கூட நான் சாப்பிடாமல் இருக்கிறதே கிடையாது சுவாமி. சாப்பிடலை அப்படின்னா எனக்கு தலைவலி வந்துடும், இல்லைன்னா வயிற்றை பிடிச்சின்னு இழுக்கும், காலில் குரக்கள் இழுக்கும், நரம்பு இழுக்கும், பலவிதமான பிரச்சனைகள். அதனால் என்னால் சாப்பிடாமல் இருக்கிறதே இல்லை. ஏகாதசின்னா கூட ஏதாவது அதை அரிசியை உடைச்சி ஒரு உசிலியாக பண்ணியாவது சாப்பிட்ருவேன். சாப்பிடாமல் இருக்க முடியல சுவாமி. இது மனித பிறவி. சில பேரால் இருக்க முடியாது. என்னுடைய ஆச்சாரியன் இருந்தார், கணிசப்பாக்கம் சுவாமி அப்படின்னு. அந்த கணிசப்பாக்கம் சுவாமி வெளியில் எங்கேயாவது போனார்னா பால் வாங்கி சாப்பிட மாட்டார், மோர் மட்டும்தான் வெளியிருந்து வாங்கி சாப்பிடுவார். அந்த மோரையும் அவரே பால் வாங்கி தோச்சி குத்தி சாப்பிடுவார். ஒரு நாள் இல்லை, 1.25 நாள் 1.5 நாள் இருக்கிற மாதிரி வெளியூர் போயிட்டு திரும்பிடுவார். அது வரைக்கும் பசி தாங்குவார். அவருமே 81 வயசு வரைக்கும் தான் இருந்தார். அந்த மாதிரி சில பேரால் பசி தாங்க முடியும், சில பேரால் தாங்க முடியல சுவாமி. என்ன பண்ணுறது? அவரவர் வளர்ப்பு, யாரையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நாள் பசியாவது ஒன்றில்லை. என்னால் ஒரு நாள் கூட பசியோடு இருக்கவே முடியாது. ஓவாதே நமோ நாராயணா என்று என்னாலும் இருக்க எனக்கு சாமவேத நான்மலர் கொண்டு. இதை தான் அகைன் திருச்செந்தூர் சொல்லுவார், சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே அப்படின்னு. நீ யாராக இருக்கணும்? சாமவேத கீதனாக இருக்கணும் அப்படின்வார். எப்படி நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்தது நாச்சியார் திருமணி முடிச்சு திருச்செந்தூரத்தை பார்க்க போகிறோம், அப்போ பார்த்துக்கலாம். வேத நான் மலர் கொண்டு உன் பாதம் நன்னா நாள் அவை தத்துருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே. அவ்வளோதான். நான் என்னைக்காவது உன்னுடைய திருவடியை வந்து சேவிக்கவில்லை என்றால், திருவடியில் மலரை அர்ச்சிக்கவில்லை என்றால், எது மலரை கைகளால் அர்ச்சிப்பது அல்ல, என் மனதால் அர்ச்சிப்பது, அன்னைக்கு நான் பண்ணலை அப்படின்னா எனக்கு பட்டினி கிடக்கக்கூடிய நாள், என்னை நானே தண்டித்து கொள்ளக்கூடிய நாள். கிருஷ்ணா, மாதவா, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு நீ கொடுத்துடாத. அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. வேத நாள் மலர் கொண்டு உன் பாதம் நன்னா நாள் அவை. அதாவது இதில் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள ஈடுபாடுகளை எல்லாம் ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறது என்ன, இந்த காந்தம் இழுக்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் என்னுடைய விருப்பம் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்னா உன்னுடைய திருவடி மேலே இருக்கு. உன்மேல் உள்ள விருப்பம் இருக்கு இல்லையா, உன்னுடைய திருவடி சம்பத்தம், அதற்காக நான் சொல்லக்கூடிய நாமா, அதற்காக நான் எடுக்கக்கூடிய முயற்சி, அதற்காக நான் செய்யக்கூடிய தவம், அதற்காக நான் படக்கூடிய பாடுகள், இவை அனைத்தும் எதுக்காக? உன்னை வணங்குவதற்காகத்தான். அட்லாஸ்ட் இவை அனைத்தும், நான் செய்யக்கூடிய சேவை அனைத்தும் எனக்கு நீ கொடுத்திருக்கிற கர்மாவினால, நீ கொடுத்திருக்கிற ஞானத்தினால, உன்னுடைய சம்பந்தம் இருந்ததுனால தான் இந்த சம்பந்தத்தை நான் உனக்கு செய்ய முடிகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவம். அடுத்தது, வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து, பார்க்கடலில் பள்ளி கொண்டவன், அதன் மேலே கள்ள நித்திரை கொள்கின்ற. கள்ள நித்திரை அது தெரியும், கள்ள நித்திரைனா பொய் நித்திரை. ஏன் அந்த வார்த்தையை சொல்றார் பெரியாழ்வார்? கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணால் அங்கு கொலு என்று ஆசையினாலே, காணால் அங்கு கொல் என்ற ஆசையினாலே உள்ளம் சோர உகந்து எதிர் விம்மி ரோமம் கூபங்களாய் கண்ட நீர்கள் துள்ளம் சோர துயிலனை கொள்ளேன் சொல்லாய் யான் உன்னை தத்து அருமாறே, தத்து உருமாறே. அதாவது முதல்ல அவர் இதெல்லாம் நான் செய்வேன், எனக்கு பட்டினி கிடப்பேன்னு சொல்லிட்டார். அதனால் வரக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பற்றி சொல்கிறார். பட்டினி கிடந்தால் என்ன ஆகும்? கண்ணு சொருகும், காது அடைக்கும். அதாவது ஒரு மகாராஜா ஒருத்தன் தானா, இந்த மகாராஜாக்கு தினம் வந்து மகாராஜா ஒரு அவனுடைய நாட்டிலேருந்து ஊர்வலம் வர்றது,
அல்லது மாறு வேடத்தில் வெளி இடத்துல வந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து எப்படின்னா மகாராஜாவும் அவனுடைய மந்திரியும் வெளியில் வருவாள். ஒரு காட்டுக்கு பக்கத்தில், ஊருக்கு கொஞ்சம் வெளியில் காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு குடிசை போட்டு அந்த இடத்துல நடமாட்டங்கள் எப்படி இருக்குன்னு தான் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த மகாராஜாவுக்கு ஆசை. அதனால் அந்த இடத்துக்கு வந்து மகாராஜா இருப்பதுண்டு. அந்த இடத்துக்கு மகாராஜா வந்து இருக்கச்சே இவன் கவனிச்சுட்டே இருக்கான். அப்போ வந்து ஒரு பிச்சைக்காரன் வரான். பிச்சைக்காரன் வந்தால் அவன் கேட்குறான், ஏன்னா மகாராஜானா அரண்மனையில் யாராலையும் உள்ளே வர முடியாது. இவன் இருப்பது மாறுவேடம், இவன் மகாராஜான்னு தெரியாது. இவன் இருக்கக்கூடிய இடம் ஒரு சிறு குடிசை, கொஞ்ச நாள் இருக்க போகிறான். அந்த சமயத்தில் ஒரு பிச்சைக்காரன் வரான். அப்பா எனக்கு பசிக்குது, கண்ணை இருட்டுது, காது அடைக்குது அப்படிங்கிறான். மகாராஜா சிரிக்கிறான். பசின்னா என்ன அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற மந்திரி கிட்ட கேட்குறான். மந்திரி சிரிக்கிறான். அதுக்கு கோவம் வந்துடுது மகாராஜாவுக்கு. என்ன மந்திரி, நான் என்ன கேட்கிறேன், நீ அதுக்கு சிரிக்கிறியே அப்படிங்கிறான். ராஜா, நான் அதுக்காக சிரிக்கலை ராஜா, அந்த பட்டினியை நினச்சி சிரித்தேன் அப்படின்னா. பட்டினின்னா என்ன உங்களுக்கு தெரியாதே, அதை பற்றி தான். மகாராஜா என்னைக்காவது பட்டினி இருந்ததுண்டா? பட்டினி இருந்தால் தானே மகாராஜா உங்களுக்கு தெரியும், காது எப்படி அடைக்கும், கண் எப்படி சொருகும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தானே மகாராஜா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமே இல்லையே மகாராஜா அப்படின்னா. மகாராஜாவுக்கு எங்கேன்னு தெரிய போகிறது? ஏன்னா வேளாவேளைக்கு கிடைக்கக்கூடியது. ஆனால் அதற்கு அவன் படும் பாடு வேற. ஒரு மகாராஜாவாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமை. எந்த சமயத்தில் எவன் காலவாரி விடுவானோ, எவன் விஷம் வைப்பானோ, எவன் தன்னை முறியடிக்க காத்து கொண்டிருப்பானோ, இதெல்லாம் அவனுக்கு தூக்கமே வராது. பசி வேணா இருக்காது, ஆனால் தூக்கமும் வராது. அந்த மாதிரி கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் எவ்வளோ சோரம். துள்ளம் சோரனா துயிலனை கொள்ளேன். எனக்கு என்ன அந்த கண்ணு தூக்கமே வரமாட்டேங்கிறது. பசியில் படுத்துவாளுக்கு தெரியும், பசியில் இருந்தால் தூக்கம் வராது சுவாமி. இந்த பசியோடு நீங்கள் ஒரு மலை ஏறினாலோ அல்லது திருப்பதி அல்லது ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு மலைவாச ஸ்தலத்திற்கு போனாலோ அந்த இடத்துல பசியோடு இருந்து பார்த்தோம்னா தெரியும், குளிர் தாங்காது. வயிறு நிரம்பி இருந்தால் அந்த குளிரை எதிர்கொள்ள முடியும். வயிறு நிரம்பவில்லை என்றால், வயிறு பட்டினி கிடைக்கிறது, பசியோடு இருக்கும் அப்படின்னா குளிரை எதிர்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 50% வயிறு ஃபுல்லாக இருந்ததுன்னா, சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அந்த குளிரை எதிர்கொள்ள முடியும். அதனால தான் அங்கே இருக்கிறவாளுக்கு, வெளியில் இருக்கிறவாளை விட குளிரில் இருக்கிறவாளுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தூரம் எதையாவது அந்த கொறிக்கிறதுன்னு சொல்லுவாள். அந்த கொறித்தல் மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. வயரை காய விட்டால் அந்த குளிர் நம்மளுக்கு தெரியுமா? அந்த மாதிரி இவர் சொல்கிறார், அப்படியே கண்ணில் சொருகிறது சுவாமி எனக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வருமா என்ன வராதா அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.